Hi friends, welcome to my channel Gino's World. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணுறேன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நான் வாழை மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பீஸ்லையுமே இடையிடையே கட் பண்ணி விடுறேன். இப்படி கட் பண்ணி மசாலா போடும்போது அந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷுக்குள்ளாடி நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஃப்ரைக்கு மசாலா சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாவை இந்த ஃபிஷ்ஷு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மினிமம் ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். ஊற வச்சாதான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுத்து குழம்புக்கு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய், 6 சின்ன வெங்காயம், 3 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்செடுத்தாச்சு. இந்த குழம்பு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். என்னென்னா மிக்சியில் எல்லா மசாலாவையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த மசாலாவை மீன் கூட சேர்த்து குக் பண்ண வேண்டியது தான். இப்போ அங்கே மசாலா கூட சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கதை கரைச்சி அந்த தண்ணி இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இதிலேயே ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி இதையும் இந்த குழம்புல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். குழம்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை குக் பண்ணிடலாம். இது 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாடி இந்த குழம்பு ரெடி ஆகிடும். மூடி வச்சு குக் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா சேர்த்து 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ ஃபிஷ்ஷை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா ஃபிஷ்ஷும் சட்டியில் ஒட்டாது. ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இதில். இப்போ இதை ஒரு சிம்மில் போட்டுட்டு 5 minutes சிம்மில் போட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ இதை மாற்றி போட்டுடலாம்.
இன்றைக்கி நான் வாழை மீன் எடுத்து தான் குழம்பும் ஃப்ரையுமே பண்ணுறேன். ஃபிஷ் வேகட்டும். ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷை எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு அடுத்த செட்டு ஃப்ரை பண்ண போட்டுடலாம். பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஃப்ரை பண்ண போட்டுடலாம். அவளோட லஞ்ச் ரைஸ், ஃபிஷ் குழம்பு, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.